கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது லவ் இஸ் லைக் ஏ கேட் எபிசோட் 4 தான். போன எபிசோட் லாஸ்ட்ல இன்னும் என்ன பண்ணிருப்பானா, சிஓ கிட்ட அந்த டாகை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக பேசியிருப்பான். அலோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நாய் விட்டுட்டு போனா அதை பத்தி கேட்கதான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த காலத்துல உங்களை மாதிரி ஒரு மனுஷனை பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க கடவுளுக்கு சமமான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கா யூன். நான் அந்த டாகை அடாப்ட் பண்ணதான் வந்திருக்கேன் சியான்னு சொல்ல, இங்க என்ன நடக்குதுன்னு ஜூன் கேட்க, மிஸ்டர் டேய் எடுத்துட்டு போனாருல அந்த டாகை பத்தி தான் பேசுறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கா யூன். உங்களால வளர்க்க முடியாதுன்னு சொன்னீங்களே, சடனா இந்த மாதிரி பேசுறீங்களேன்னு கேட்டுட்டு இருக்கான் ஜூன். நாங்க அந்த முடிவை சேஞ்ச் பண்ணிட்டோம் சியான்னு சொல்ல, அந்த டாக் இங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு அங்க இருந்து வந்துடுறான். இவங்க நாம அங்க விட்டுட்டு போன டாக் அங்க இல்லையா, அடாப்ஷன் சென்டருக்கு போயிடுச்சான். வேணும்னா நாம அங்கிருந்து கூட அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் சியான். அதுக்கு என்ன பரவாயில்ல விடு, நல்ல இடத்துல இருந்தா அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா ஓகேயும் அந்த வெரைட்டி ஷோவை நீங்க கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷியான். கண்டிப்பா இப்பவே பண்ணுன்னு சொல்லிட்டு போனை கொடுத்தா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள வெரைட்டி ஷோல இருந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜே வந்துருச்சு. இதை படிச்சு பார்த்ததோடயுமே ஷியானுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் ஆல்ரெடி எல்லா ப்ராசஸையும் முடிச்சிருப்பாரு போல. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா இதை கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு என்ன பரவாயில்ல விடு ஷியான், நான் கண்டிப்பா இதை பண்றேன். ஆல்ரெடி நான் அவருக்கு ப்ராமிஸ் வேற பண்ணிட்டேன். இதுக்கு மேல வேற என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சியானும் அதை பத்தி பேசாம கண்டுக்காம அமைதியாயிடுறான். இன்னொரு பக்கம் டேயோட வீட்டுல காட்டினா அமைதியாவே இருப்பான். ஜூன் கிட்ட நோண்டி நோண்டி கேட்கவே ஆரம்பிச்சிட்டான். ஸ்டார்டிங்ல பண்ணவே விருப்பம் இல்லைனாலும் காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு காசே இல்ல, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். அந்த ஷோவோட டீட்டெயில்ஸ் அதால வரப்போற வருமானத்தை பத்தி எல்லாத்தையுமே தெளிவா சொன்னதுக்கு அப்புறமா தான் டேயோட ஃபேஸ்ல ஒரு பல்பே தெரியற மாதிரி இருக்குது. அடுத்த நாள் காலையிலேயே ஆபீஸ்ல காட்டினா கான்ட்ராக்டர் சைன் பண்றதுக்காக லீவ் வந்திருக்கா. இதுக்கு மேல உன்னோட டிசிஷனை மாத்த மாட்டேதானே, நீ கான்பிடென்டா இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கான் சிஇஓ. அதான் ஒத்துக்கிட்டேனே, இதுக்கு மேல வேற வழி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது லீ பேச ஆரம்பிக்கிறா. நீங்க இந்த ஷோவுக்காக ஒத்துக்கிட்டது என்னால இப்ப வரைக்குமே நம்ப முடியல. நாங்க இதுக்கான காம்பன்சேஷனை கண்டிப்பா கொடுப்போம், நீங்க அதை பத்தி கவலைப்படவே தேவையில்ல. ஃபாரின்ல இருந்து வர எல்லா செலிபிரிட்டியுமே இந்த சைமல்டேனியஸ் இன்டர்பீரியேட்டர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லாங்குவேஜஸ் எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது, ஆனா இதை யூஸ் பண்றது தான் நல்லதுன்னு லீ சொல்ல, ஓகே இதுக்கான பர்பஸ் எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்ல, இந்த ஷோக்காக சைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறமா பெரிய ப்ராஜெக்ட் ஒன்னு இருக்குதுன்னு லீ சொல்ல, சிவோ நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசணும்னு சொன்னதோடனே சிவோ அங்கிருந்து கிளம்பிடுறான். என்னை பத்தி ஏதோ இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறதா சொன்னீங்களே, அது என்னோட கடந்த கால வாழ்க்கை பத்தி தானே, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கான். ஓ அதுவா, உன்னோட அப்பாவோட போட்டோவை காட்டிட்டு அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு மேல என்னோட பாஸ்ட் லைஃப்பை பத்தி யார்கிட்டயுமே நீங்க ரிவீல் பண்ணவே கூடாது, அதுக்காக தான் இந்த வெரைட்டி ஷோவையே நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது, எனக்கானதை நீங்க செஞ்சிட்டா கண்டிப்பா என்னோட வார்த்தையை நான் காப்பாத்துவேன்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் டே காட்டுனா மும்மரமா உன்னோட வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது ஜிமின் அமைதியாவே இருக்க மாட்டேங்கிறான். பாஸ் பாஸ் இங்க பாருங்களேன், டூபி ஜாப் வெரைட்டி ஷோ இருக்குது இல்ல, அதுல இந்த ஆக்டர் தான் நடிக்க போறாரு போல. இவர் தாய்லாந்துலயும் ஃபேமஸ், கொரியாவிலயும் ஃபேமஸ். அவங்களோட பேரண்ட்ஸ்ல ஒருத்தர் கொரியாவை சேர்ந்தவங்களாம் தெரியுமா. இவர் ஒரு மர்மமான ஆக்டராவே இருந்தாரு. ஃபைனலா இவரை பத்தி எல்லா விஷயமும் வெளியே வந்துருச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். இவன் இந்த இடத்துக்கு வரப்போறான்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பா அது முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன் டேய் கேட்க, ஏன் பாஸ் ஆல்வேஸ் நெகட்டிவா பேசுறீங்க, இந்த மாதிரி பேசாதீங்க. கண்டிப்பா இந்த உண்மை மட்டும் இங்க வந்து நடிச்சா அவர் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு டாக கூட அடாப்ட் பண்ணிட்டு போவாருன்னு சொல்லிட்டு ஜிமின் பயங்கர பாசிட்டிவா பேசுறதா நினைச்சுக்கிட்டு கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் உன்னோட அப்பாவை காட்டினா உன்னோட நினப்பு மட்டும்தான் அவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. தலையில இருக்கிற சொட்டையை விட மூளை கம்மியா தான் இருக்குது போல. செக்யூரிட்டி கிட்ட சஜஷன் கேக்குறாரு, ஆனா என்ன பண்றது, அவருக்கு தோணுதை மட்டும்தான் அவர் செய்யறாரு. வெரைட்டி ஷோன்னு ஏதோ சொல்றாங்களே, அது எப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பிளே பண்ணி பார்த்தா பயங்கர கேவலமா இருக்குது. இத பார்க்க சியான்கே ஒரு மாதிரி ஆகுது. உங்களுக்கெல்லாம் இது ஓகே தானா? இத நிஜமாவே நீங்க பண்ணதான் போறீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் சும்மா கேக் சாப்பிட்ற மாதிரி எப்படி தூசு மாதிரி பண்ணி முடிக்கிறேன்னு மட்டும் நீ பாருன்னு சொல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது தெரியுமா, இது ரொம்ப டஃப்பான விஷயம். இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்காக ஒரு கேண்டிடேட் என்ன தெரியுமா பண்ணாரு, அட்லாண்டிக் பேசஸ்க்கெல்லாம் போனாரு. நீங்க கண்டிப்பா அதுக்கெல்லாம் போகதான் போறீங்களா, எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அட்லாண்டிக் பேசஸ்க்கு எதுக்கு போகணும்னு கேட்டுட்டு இருக்கான். பென்குயினுக்கு ஃபீட் பண்றதுக்கு தான், வேற என்ன இருக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, என்னோட வார்த்தையை வேற கொடுத்துட்டேன், சைன் வேற பண்ணிட்டேன், இதுக்கு மேல வேற வழியே கிடையாது, இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கான். ஷியான் பையன் அமைதியாவே இருக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். சொல்ல போனா அவனோட லைஃப்ல பார்த்த வெரைட்டி ஷோ எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்கிறது பார்த்ததோடனுமே உன்ஹோக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. உன்னும் வேற அந்த வெரைட்டி ஷோல இன்வால்வ் ஆகிட்டதுனால அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றது, அது பண்றது, இது பண்றதுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் உன்னும் நீங்க தப்பெல்லாம் நினைச்சுக்காதீங்க, உங்ககிட்ட 20 ஆப்ஷன் இருந்துச்சு, ஆனா நீங்க டாக் காஃபிவை சூஸ் பண்ணிருக்கீங்களே, எதுக்காக சூஸ் பண்ணீங்க?
அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானான்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் இது டாக் ஷோனே தெரிய வருது. உன்னுக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. அந்த இடத்துல ஷாக் ஆனவன் தான் உன்வோ. வீட்டுக்கு வந்துமே அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரவே நீங்க நல்லா தான் இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான் ஷியான். அங்க எனக்கு 20 ஆப்ஷன் இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு நான் எதுக்காக டாக் கஃபேவை சூஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. எனக்கு மட்டும் லக்கு ஏன் அன்லக்கியாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். இவங்க எனக்கு தெரிஞ்சு உங்களோட விரல தான் பிரச்சனை இருக்குது, வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷியான். ஐயோ ஆண்டவா என்னால முடியலன்னு சொல்லிட்டு வீடே அதிர்ற அளவுக்கு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அடுத்த நாள் உண்மை என்ன பண்றான்னா சிஓ மூலியமா லீ கூட பேசிட்டு இருக்கான். இந்த ஷோ உண்மைக்கு நாங்க பிடிக்கலன்னு சொல்லல, ஆனா அனிமலை பார்த்தா அவனுக்கு பயங்கரமா பயம் வந்துடும், அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சிஇஓ சொல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, வியூவர்ஸ்க்கு ஆல்ரெடி நாங்க ப்ராமிஸ் பண்ணிட்டோம், நீங்க நினைக்கிற மாதிரி ப்ராமிஸ் பிரேக் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காளி. மறுபடியும் ஒரு டைம் உங்களால முடியுமா அந்த ஸ்பின் வீல சுத்துறதுக்கு இவனை அலோ பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு சிஇஓ. அது என்னால முடியாது, ஆனா இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அதிகமான ஃபேன்ஸ் இவரை லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காளி. ஆனா நீங்க ஏன் ஒரு மாதிரி சிஇஓ கேட்க நான் இதை பண்றேன்னு சொல்லிட்டு ஃபைனலா இன்னும் அதை ஏத்துக்கிட்டான். ஒரு உங்களோட மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்ககிட்ட இருந்து நாங்க அதிகமாலாம் எதிர்பார்க்கல, இதைத்தான் எதிர்பார்க்கிறோம். பிளான்ஸ் எல்லாமே நான் அனுப்பிடுறேன். சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு லீ பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்புனா சிஓ ஏதோ லீ கிட்ட கேட்க வரும்போது கரெக்டா அதை தடுத்துட்டான். உண்ணும் பரவாயில்ல சிஓ, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்க என்னால முடியும் நான் நினைக்கிறேன். உண்ணும் சொல்ல ஒருவேளை தேவையில்லாம ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்காரு சிஓ. அதுக்கு என்ன பரவாயில்ல விடுங்க, நான் என்ன நானே ட்ரெயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ guys.